மதிமுகவோட முதன்மை செயலாளரா இருக்கிற வைகோ இனிமே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த செய்தி கேட்ட உடனே அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. இவ்வளவு நாள் மதிமுகல இருக்கிற வைகோ எவ்வளவு தூரம் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப திடுதிப்புன்னு இவர் விலகி வந்த காரணம் என்ன? இதே மாதிரி பல கட்சிகளில இதே மாதிரி சூழல் அமையுதே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அது என்ன காரணம், எதனால் இப்படி நடந்துச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதிமுகவோட ஒரு முக்கியமான தூணா இருக்கிறதே வைகோ தான். வைகோக்கு அடுத்து அவருடைய மகன் துரை வைகோ இவரோட பதவியில இருக்கிற மாதிரி சில செய்திகள் வந்தது. இருந்தாலும் இவரு ஒரு செயலாளராக தான் இருந்தாரு. இப்போ இதே இடத்துக்கு பக்கத்துல தான் மல்லை சத்யா அப்படிங்கிற இவரும் ஒரு முக்கியமான பதவியில இருந்திருந்தாரு. இப்ப இந்த இருவருக்குமே பாத்தீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. கட்சியில பல கோளாறுகளும் ஏற்பட்டுச்சு. கட்சி பெருசா ஜெயிக்க முடியலனாலும் கட்சிகளோட ஒரு சில கோட்பாடுகள் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வித்தியாசமாவே இருந்தது. அதனால இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு பொதுவெளி வரைக்கும் தெரிய வந்துச்சு. பொது வெளியில மாநாடு நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க இருவருக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு பெருசாவே தெரிய வந்தது. அதாவது துரை வைகோ ஜாதி பார்த்துதான் கட்சியில எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி மல்லை சத்யாவோட அந்த பேச்சு பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளானது. இதனை அடுத்து வைகோ அவர்கள் பல முறை இவங்க இருவருக்கிட்டையுமே பேசி கட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்படலாம், நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல முறை ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் எந்த ஒரு பேச்சுமே அங்க எடுபடல. இதுல அவர் ஒரு வார்னிங்கும் கொடுத்திருந்தாரு. நீங்க இப்படி கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இந்த கட்சியில ஒருபோதும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வைகோ முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாரு. அது போலவே பல முறை பேசி பார்த்தாலும் என்ன பண்ணி பார்த்தாலும் கோட்பாடுகள் மாறினால கருத்துக்கள் வேறுபாடுகள் எல்லாமே வெளிப்படையா பொதுவெளியில தெரிவிச்சனாலதான் இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ தான் மகனே அந்த கட்சியை பார்க்கட்டும் இல்லைன்னா மல்லை சத்யாவே அந்த கட்சியை பார்க்கட்டும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இப்ப வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த முதன்மை செயலாளர் பதவியில இருக்க மாட்டேன், மதிமுகக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காரு. இப்போ இந்த நியூஸ் தான் அரசியல் களத்துல முக்கியமாவே பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாமகவிலும் இதே மாதிரிதான் நடக்குது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிற தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கட்சியோட உள் நோக்கத்தையே பாத்தீங்கன்னா சுற்றி வளைக்குது. இருவருக்கும் இதே மாதிரிதான். எப்படி இங்க அப்பா பையன் பிரச்சனையோ அதே மாதிரி இங்க அப்பா பையன் பிரச்சனை. பொதுவாவே திமுக தான் அப்பா ஆண்டதுக்கு அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப மிச்ச கட்சிகளும் அதே கோட்பாடை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுல இழ வருது. இருந்தாலும் எல்லா கட்சிகளிலும் முதன்மையான ஒரு மனிதர் இருப்பார். அந்த கட்சிக்காக உழைத்த பல மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான பதவி கொடுக்காம மகன் என்ற நாளையும் மகள் என்ற நாளையும் அந்த பதவி கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இவ்வளவு நாள் திமுக தான் இது நடந்ததுன்னு பார்த்தா திமுகவோட கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் கேட்டு வராங்க.